மங்களகரமா மஞ்சள்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். மங்களத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். வாடா இப்போ வேல் சமையல் மிஸ்டர் ரஞ்சன் எல்லாரும் பசியில் இருக்காங்க. மிலிதான் பந்தே கட்சி போன கட்டும் போதே கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆயில் போடுறோம். வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் பிளான் பண்ணி போயிட்டுருக்கேன். இந்த இடம் தான் பெங்களூருக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கிற பர்கூர்ன்ற வில்லேஜ். இந்த வில்லேஜில் நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். நாங்கள் என்ஜாய் பண்ண அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் எல்லாமே வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சந்தைக்கறி போட்டு பர்கூர் இது என்ன தூயில அது மீன் தோப்பு வாடா இப்போ வேல் சமையல் மிஸ்டர் ரஞ்சன் எல்லாரும் பசியில் இருக்காங்க. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அங்க போனா என் மச்சான் கறி மங்களகரமா மஞ்சள்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். மங்களத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். 2 கிலோப்பா போதும் போதும் சூடாயிரும். மட்டன் ஆஃப் பண்ணுங்க. சூப்பர் ஆல் ப்ரோ சூப்பர் ப்ரோ. ஓகே குட். ಅಲ್ಲ ಬರ್ತಿದ್ದೀರಾ ತಾನೇ ಇವಾಗ ನೆನೆಸ್ಕೊಂಡ್ಬಂದಿದೆ ಬೇಗ. லைட்டாக சத்தையை போட்டு அப்புறம் கட்டையில் எரிய வைக்கணும். டேரெக்டாக கட்டையை போட்டால் எரியாது. சத்தையை போட்டு லைட்டாக சொல்ல மங்களகரமாக கட்டையில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுங்க. மங்களகரமாக கட்டையில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுங்க. இல்லை வெங்காயம் போட்டால் ஒரு வதங்கினா கரெக்டாக போடணும். எல்லா மசாலா போட்டு ஒன்றாவது அது நல்லா வதவும். பேப்பர் அப்படியே விடாது முடிய சொல்ல பாருங்க. இல்லை எதை விட கொதிக்கணும் இல்லை, எல்லாத்தையும் போட்டு லாஸ்ட்டாக உனக்கு வருது இது பண்ணிக்கணும். பேப்பர் வெங்காயம் தக்காளி அப்படி வரணும். இது வதக்கிறதுக்கு 1/2 hour ஆகும். ஆமாம் இது நேரத்துக்கு தக்காளி அதுக்கப்புறம் தான் நல்லா வதக்கிட்டு போயிடும். பொன்னிறமாக ஆகணும். அது பார்த்தாங்க என்ன வேணும் உங்களுக்கு? பொண்ணு வேணும். இதுக்கு கல்யாணம் பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வேணும். இல்லை இல்லை ஒன்றும் இல்லை. ನಾನು ಈ ಕಡೆ ಕ್ಲೀನಾಗಿ ಜರುಗಿಸ್ಬೇಕು ಬೈ ಇಲ್ಲಿ ಈ ಕಡೆ ಅಲ್ಲಿ ಹಿಂಗೆ ಅಲ್ಲಿ ಕೂಡ கொஞ்சம் ப்ரெஷர் போடனா எந்த சைடு ஆடுது பார்க்கலாம்.
சினிமேட்டிக்லாம் எடுக்காது, நார்மல் வீடியோ எடு. நார்மல் வீடியோ தானே எடுக்கிற? நார்மல் வீடியோ தான், சினிமாட்டிக்லாம் இல்லை. ஆகுது அப்படியே சும்மா இல்லே பண்ணலாம். அப்படியே கை தெரி உள்ள வந்துச்சுன்னா அவ்வளோதான். டேய் ஐஃபோன் பீஸ் பிரியாணி. நன்றி பாட்டி. அது கலர் கருவேப்பிலை இல்லை மாதிரி மட்டும் போடுங்க. கருவேப்பிலை வேண்டாம். புதினா बटर सोती தயிர் 2 பாக்கெட். ஒரு பாக்கெட் 2 பாக்கெட்? 2 பாக்கெட் தான். ஒரு பாக்கெட்டில் வந்து இது வந்து 200 மில்லி தான். பஞ்சே கட்சி போனேன். நீ போடணும். எவ்வளோ போடணும்? 4 ஸ்பூனு. ஸ்பூன் எங்க இருக்கு? நீயே போடணும் அளவு பார்த்து. அளவு தானே 4 ஸ்பூன். அவரே போட்டா கையில போட்டு போடணும். கையில போட்டு. அடி 1 2 3 4 போதுமா? வெறும் அளவு தனியாக இல்லை. இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு இந்த கரம் மசாலா போடுவோம். கரம் மசாலா அதுக்கு நான் கரம் மசாலா வேணா இதே போதுண்ணா. போடணும் ப்ரோ. கரம் மசாலா என்னடா நீ வேணான்றவங்களும் ஒதுக்கி தள்ளுறதுக்காக தான் ஃபைனலாக போகிறது. இதில் முன்னாடியே போட்டிங்கன்னா காரம் ஓவராயிடும். ஃபைனலாக போட்டோன்னா சேர்ஸ். கலர்ப்பா முடியும். அடுப்பு கொஞ்சம் டைட் பண்ணா கொஞ்சம் இதுவாக பண்ணிருந்தேன் பாருங்க. கறி போட்டோன்னு வாசனையே நமக்கு கிடைக்குமே. நம்ம என்ன சமைக்கிறதுன்னு தெரியாது அது வரைக்கும். கழனியில் வாத்து என்னடா வாத்து கம்மியாக வாத்து மசாலாவே இல்லாமல் செஞ்சிருந்தேன். ஃபுல் போடு செடிக்காத எவ்வளவு போடு. அரிசி கருப்பு அரிசி அடையாடு வயசு உடைய சாதத்தை கலரு. ஏய் மூஞ்சி போச்சு. நீ வேற சாத்த கலர். நான் அவ்வளோ பெரிய கல்லா? அந்த கீழே இருக்கிற பார்த்துக்கிறேன். அது கீழே கொட்டுரு வச்சேன். அது கீழே இது கொட்டிட்டு அடுப்பு எரிய முதல்ல. முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அப்படியே முடிஞ்சு வச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இறக்கி கீழே வச்சிடலாம். கொஞ்சம் திறந்து கட்டேன். நல்லா தரங்க.
அம்மனு அப்புறம் போகுது டேஸ்ட் பாருங்க எப்படி இதுன்னு அதை கொஞ்சம் எண்ணெய் தேவையான அளவு என்ன வெங்காயம் தானே ஃபஸ்ட்டு போட்டேன் வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டேன் கிரேவிக்கு இதெல்லாம் போடலாம் நல்லா இருக்குமா கிரேவி போட்டேன் இதெல்லாம் போட்டால் தான் நல்லா இருக்குங்க அது என்ன பத்தாது பண்ணாத கேள்வி மாதிரி ஆடி நிறைய போட்டா உனக்கு வந்து கிழமை இருக்கும் அப்படியாண்ணா கால் 2 பேர் தூத்து கட்டு கை வந்துடும் துணி மாதிரி பிடிக்குது பிடிச்சிருக்குங்களேன் அது லைட்டா நான் கட்டும் போதே கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் ஆயில் போடுறேன் ஐயோ வாட்ட இருப்பா இருக்கு அது போட்டு ஆயில வெளில வரட்டும் கடைசி அந்த பாக்குற மாதிரி இருக்கு நீதான் சுத்துப்பா ஐயோ திரும்ப மாட்டேங்குது அமைதியா இருக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கு தட்டி விட்டுற போறேன் நல்ல காலையில தான் வேலை செய்ய வருது ரெண்டு தனிந்தது கோழி சுட்டுச்சு நாங்களும் சுட்டோம் செக் பண்ணி எவ்வளவு போதும் முறையில் நாங்கள் சென்டர்ல வந்து நில்லு போதுமா போதும் பாஸ் இல்லடா தண்ணி அது சொட்டாம இருக்கணும்டா அப்பதான்டா அண்ணா எண்ணெய் ஊற்றி அது கொழுப்பு அது வடிச்சு ஒரு கட்சியில பாரா எதிர்க்க அவர் தான் சாப்பிட போறாருன்னு நினைக்கிறேன் ரெடியாக அவரு தான் சாப்பிட போறாரு மொத்தத்தையும் நம்ம சாப்பிட மாட்டோம் போதும்பா எடுப்பா என்னோட நிமிஷனா ஏய் நல்லா போதும்பா எடுப்பா